ChatGPT அப்படின்னா என்ன, அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், இதை வச்சு என்ன செய்யலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் இதை பிளாகிங் மற்றும் கான்டென்ட் கிரியேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாமா, இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை மிகவும் எளிய வழியில் புரியும்படி சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை லைக் மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை தொடங்குறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் பிங் ஆர் கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் நமக்கு வேண்டியதை டைப் பண்ணி ஆன்சர்ஸ் தேடுவோம். சர்ச் பண்ண அப்புறம் ரிசல்ட் பேஜஸ் எல்லாம் வரும். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெப்சைட் ஹைப்பர்லிங்க்ஸ் எல்லாம் வரும். எது ரெலவெண்ட்டோ அதுக்குள்ளே போய் நம்ம வேண்டிய விஷயத்தை படித்து தெரிஞ்சு எடுத்துப்போம். ஆனால் இதையே ஒரு அலாதீன் விளக்கு மாதிரி நமக்கு வேண்டியதை கேட்ட உடனே டைரெக்டாக ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதாங்க ChatGPT. அது மட்டும் இல்லை, நம்ம கேள்விகளை கேட்க கேட்க அது நமக்கு வேண்டியது என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டே அப்படியே ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்கும். சார்ட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் அவர் கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். நம்மளே அதை ஒரு ட்ரெயின் பண்ணலாம். அதனால் இது ஒரு முற்றிலும் ஒரு சர்ச் என்ஜின் ஆர் சர்ச் என்ஜின் கில்லர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது அந்த அளவுக்கு இன்னும் வளரலை. ஸோ இது ஒரு சர்ச் என்ஜின் அப்படின்றது நம்ம சொல்கிறது நிறுத்தி ஆகணும். ஸோ பேசிக்காக நம்ம இப்போ ChatGPT அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு AI chatbot. இது வந்து OpenAI அப்படின்ற நிறுவனம் வந்து நவம்பர் 2022 லான்ச் பண்ணாங்க. இது வந்து AI எனப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு chatbot அப்படின்றது தான் ChatGPT. நீங்கள் எந்த துறையில் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ChatGPT வச்சு நிறைய ஐடியாஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ChatGPT பொறுத்த வரைக்கும் இதில் நல்லது நிறையாவும் இருக்குது அண்டு கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். பட் இதில் உபயோகப்படாமல் போகிற தருணங்களும் நிறையா இருக்குது. அது என்னன்றது இன்னும் கொஞ்சம் நாள் பார்ப்போம். நல்ல ஒரு அறிவாளியான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்ம போய் கேள்விகளை கேட்டு டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இதுக்கிட்ட நம்ம நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒருத்தராக கேளுங்கப்பா. இது நம்ம ஏன் சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெயின்டு மாடல். AI ட்ரெயினர்ஸ் எல்லாம் இது வந்து நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே புகுத்தி இதை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. 2021 வரைக்கும் இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் நடந்ததெல்லாம் உலகத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் நமக்கு இது வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறது. ஆனால் அதுவே நீங்கள் சர்ச் என்ஜின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இப்போ நடக்கிற விஷயங்களை அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், க்ரால் பண்ணி வெப்சைட் எல்லாம். ஸோ அதனால் நமக்கு லேட்டஸ்ட்டான யூனிக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சர்ச் என்ஜினில் கொடுக்கும். ஆனால் ChatGPT வந்து ஒரு ட்ரெயின்டு மாடல். அதில் நமக்கு ஏற்கனவே இருக்கிற விஷயந்தான் அது நமக்கு வித்தியாசமான ஒரு வடிவத்தில் கொடுக்கறது தவிர சர்ச் என்ஜின்னு சொல்கிறது இப்போதைக்கு அது சரியாக இருக்காது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியனில் யூ கான்ட் கால் திஸ் சர்ச் என்ஜின் ஆஸ் ஆஃப் நவ். அண்டு இது நீங்களே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சென்ஸ் இது வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபீட்பேக் ஸ்டேஜில் இருக்குது. இப்போவும் இது மக்களால் இது இன்னும் ட்ரெயின் செய்யப்பட்டுன்னு இருக்கு. ட்ரெயினர்ஸ் கொடுத்த டேட்டா போக நம்மளோட கொடுக்குற டேட்டாவும் இதை வந்து ஃபீட்பேக் எடுத்து இன்னும் மேம்படுத்தின்னு இருக்காங்க இதை. ஸோ இது ரொம்ப க்ளோஸ் இனஃப். பட் இது 2021 முந்தைய விஷயங்கள் மட்டும் தான் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ChatGPTயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.